திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். ஓரியூரில் உகந்தினிதருளி பாரிரும்பாலகன் ஆகிய பரிசும். ஓரியூர் அப்படிங்கிற ஊரில் கௌரி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சிறந்த சிவபக்தை. இறைவன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதை தன் வாழ்வின் மூச்சாகவே நினைத்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு வைணவத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த பெண்ணும் திருமணம் செய்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவோட கட்டாயத்தினால அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அவங்க வீட்டில் மாமனார் மாமியார் அப்படி எல்லாருமே இந்த பெண்ணை ஒதுக்கி தான் வைப்பாங்க. இந்த பெண்ணும் சிவத்தை வணங்காத குடும்பத்தினரை நானும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட போக மாட்டாங்க. அந்த பெண் அவங்க கணவன்கிட்டையும் அப்படி தான் இருக்காங்க. அவரை தொட்டது கூட கிடையாது. அப்போது ஒரு சமயம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போகிறாங்க. அப்போது அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, இங்கே வீட்டிலையே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நேரமாக பார்த்து ஒரு சிவனடியார் வந்து ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா நானும் ஒரு அடியாரை பார்த்துட மாட்டோமா, அவங்களுக்கு என் கையால் அமுது படைத்து கொடுத்துட மாட்டோமான்னு எங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்ததே பெரிய பாக்கியம். ஆனால் என்னைய வந்து கதவை வெளிப்பக்கமாக பூட்டியிருக்காங்க, நான் அறைக்குள்ளே இருக்கேன், என்னால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே அடியார் சொல்கிறாரு, நீ கதவை திறமா, கண்டிப்பாக கதவு தானாக திறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பெண் கதவை திறந்தோடனேயுமே கதவு வந்து திறந்துருச்சு. அப்புறம் அவங்க போய் அமுது செய்ய ஆரம்பித்து அடியாருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து வெளியூர் போன அவங்க மாமனார் மாமியார் கணவன் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது அந்த சமயத்தில் அடியார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தினர் கண்ணுக்கு அவர் வந்து அடியாராக தெரியல, ஒரு இளைஞனாக தெரியறாங்க. இவங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி. பார்த்தோன்னே என்ன ஒரு இளைஞனை கூப்பிட்டு வச்சு உட்காந்து சாப்பாடு போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, கௌரி அம்மாவுக்குமே அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. நம்ம அடியாராக தானே இருந்தார், ஆனால் என்ன இப்போ இளைஞனாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அதிர்ச்சி. இந்த மாமனார் மாமியார் கணவர் 3 பேருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு வேக வேகமாக விரைந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்த உடனேமே அந்த வாலிபனாக இருந்த பையன் குழந்தையாக மாறி அந்த அம்மாவோட முந்தானியை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு சின்ன குழந்தையா அப்படியே அங்கே தவழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. உடனே வந்து அவங்க இந்த குழந்தை யார், இதுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் உட்காந்து